அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்து நம்ம டெஸ்ட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கோம்ப்பா. அதில் டெஸ்ட்டு 30ல் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க நியூ சிலபஸில் யூனிட் 4 தான் படிக்க சொல்லியிருந்தோம். யூனிட் 4ல் பாலிட்டி கவர் ஆகும்ப்பா. இப்போ வாங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக, பிரிட்டன் அப்படிங்கிற நாட்டிலேருந்து நம்ம அரசியலமைப்பு என்ன எடுத்தோம்னா, இடைக்கால தடை ஆணைகள் பிரிட்டன்லேருந்து தான் எடுத்தோம். அமெரிக்காவில் நீதி சீராய்வு, கனடாவில் உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை, பிரான்ஸ்லேருந்து குடியரசு அப்படிங்கிறது எல்லாமே நேராக பொருந்தி இருக்குப்பா. அப்போ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துவது எப்போது முதல் நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 2014 ஆகஸ்ட் 1 தான் அது நடைமுறைக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். சரியானவற்றை தேர்ந்தெடு. தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது அப்படிங்கிறது சரிதான். நெக்ஸ்ட்டு 188 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்தும் 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ராங்ப்பா. 188 உறுப்பினர்கள் வரமாட்டாங்க, 189 உறுப்பினர்கள் தான் வருவாங்க. நெக்ஸ்ட்டு, சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து 3/5/1952 அன்று தொடங்கியது அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 1 and 3 கரெக்டு, 2 தவறு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. மக்களவை உறுப்பினர்களில் இருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது கரெக்டு தான்ப்பா. 1967-68 ஆண்டில் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். இக்குழு மக்களவைத் தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். அப்போ இந்த கொஸ்டினுக்கு 1 and 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. அரசியலமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் வரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு ஒரு திருத்தம் பண்ணுறோம்ல, அதை சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதான். உறுப்பு 368(2) கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா. இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தின் கீழவையில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க. அது ராங்ப்பா. ஏன்னா ஒரு அரசியலமைப்பு திருத்த சட்டம் கீழவை மேலவை 2 அவைகளிலுமே கொண்டு வரலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு 1 and 2 சரி, 3 ராங்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போதுனா, ஜனவரி 14, 1969 தான் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு, சரியானவற்றை தேர்ந்தெடுப்பாருங்க. நம்ம பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் 3 கூட்டத்தொடர் நடக்கும்ல, அந்த கூட்டத்தொடரை தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடருங்கிறது பிப்ரவரி மார்ச் கரெக்டு தான். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை ஆகஸ்ட் கரெக்டு தான். குளிர்கால கூட்டத்தொடர் அக்டோபர் டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. அது ராங்ப்பா. ஏன்னா குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர்னு தான் வரும். அப்போ இதில் 2 மட்டும்தான் சரி, 3வது ராங்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். மாநிலங்களவை மக்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் எத்தனை பேர் இருக்க வேண்டும் அப்படின்னா, 10ல் 1 பங்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும். அந்த கூட்டத்தொடரை அவங்க நடத்தலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் 10ல் 1 பங்கு. நெக்ஸ்ட் பாருங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான்ப்பா. கூற்று 2 பாருங்கள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 3வது பிரிவினை மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டம் 2005 திருத்தினாங்க. அதன் மூலம் என்ன சொன்னாங்கன்னா, மாநிலங்களவைக்கு போட்டியிடும் ஒருவர் எந்த மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் சொல்லியிருந்தாங்கல்ல, அதை 2005 மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டத்தில் அந்த நிபந்தனையிலிருந்து நீக்கியிருப்பாங்க. அப்போ இதில் கூற்று 1, 2மே கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கலாம் என கூறும் அரசியலமைப்பு உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. இதில் இந்த 120 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாடாளுமன்ற அலுவல் மொழியாக வந்து இந்தியும் ஆங்கிலமும் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஒரு எம்பிக்கு வந்து அந்த ஹிந்தி ஆங்கிலம் லாங்குவேஜ் தெரியலைன்னா தான் தாய்மொழியில் பேசுகிறதுக்கு வந்து அவங்க சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கி பேசலாம் அப்படிங்கிறதும் இந்த 120 வந்து சொல்லும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு அரசமைப்பு திருத்த சட்டம் வந்து முதல் வாசிப்பு 2ஆம் வாசிப்புன்னு வந்து அது சட்டமாகும் இல்லைங்களா? அது அந்த வாசிப்பை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு முதல் வாசிப்பு, அப்புறம் 2ஆம் வாசிப்பு, அதுக்கப்புறம் குழு நிலை வரும், அதுக்கப்புறம் அறிக்கை நிலை, அதுக்கப்புறம் தான் 3ஆம் வாசிப்பு வரும். இதுதான் ஆர்டரு. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அறிக்கை நிலை என்பது அதன் முன்வரைவுக்கு இறுதி வடிவம் அப்படிங்கிறாங்க. இது சரிதான்ப்பா. 3ஆவது வாசிப்பு என்பது நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறுதல் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். அப்போ இதில் 2 கூற்றுமே சரி. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம வந்து அரசியலமைப்பில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்கல்ல, அதில் எந்தெந்த பட்டியல் வரும் அப்படின்னு பாருங்கள். மத்திய பட்டியலில் பாதுகாப்பு, அணுசக்தி, மாநில பட்டியலில் விவசாயம், காவல்துறை, பொதுப்பட்டியலில் தொழிற்சங்கங்கள். இது 3மே கரெக்டு தான். அப்போ 1, 2, 3ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஸ் கொண்டுள்ளது. அதாவது நாடாளுமன்றம் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை, இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் நம்ம இந்தியாவில் இருக்க நாடாளுமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரங்களை குடியரசுத் தலைவருக்கு அளிப்பது அவற்றை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்த வகை செய்யும் உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 53. இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவருக்கு வந்து ஆட்சி அதிகாரங்களுக்குரிய ஆர்டிக்கல் வந்து 53. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள், நம்ம இந்திய நாட்டுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பு 52. குடியரசுத் தலைவர் தகுதி மற்றும் தேர்தல், குடியரசுத் தலைவர் தகுதி தேர்தலை சொல்கிறது வந்து 58. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் வந்து 56. குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. இது எல்லாமே நேராக பொருந்தி இருக்குப்பா. அப்போ ஆப்ஷன் வந்து 1, 2, 3, 4ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்கள், ஆளுநர் நியமனம் வந்து 153, ஆளுநர் பதவிக்காலம் வந்து 156, ஆளுநர் தேர்வு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் இந்த பொறுத்துகை மறுபடி பாருங்கப்பா. ஆளுநர் நியமனம் வந்து 155, ஆளுநர் பதவிக்காலம் 156, ஆளுநர் தேர்வு முறை 153, ஆளுநர் நிர்வாக அதிகாரம் வந்து 154, ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி அப்படின்னு கூறுற ஆர்டிக்கல் என்னன்னா 168. அப்போ இது எல்லாமே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்கள், குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள்? அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து எலெக்ஷன் நடத்துகிறாங்கல்ல, அந்த எலெக்ஷனை வந்து யார் வந்து முடிவு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, அமைச்சரவையின் உறுப்பினர்கள் என்று கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள். அதாவது நம்ம அமைச்சரவையோட உறுப்பினர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யாருக்கு வந்து கூட்டாக பொறுப்பேற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு தான். நெக்ஸ்ட் பாருங்கள், எந்த நாட்டில் மாநில தலைமை நீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்றம் என்றே அழைக்கப்படுகிறது? நம்ம வந்து மாநிலத்தில் இருக்கிறது வந்து உயர் நீதிமன்றமும் மத்தியில் இருக்கிறதான உச்ச நீதிமன்றம்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு நாட்டில் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிற நீதிமன்றத்தையே உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுவாங்க. அந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட்டு, கூட்டாட்சியின் தன்மையில் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வு, அரசியலமைப்பின் உயர்வு, சுதந்திரமான நீதித்துறை. இது 3மே வந்து கூட்டாட்சியின் தன்மைகளில் வரும்பா. நெகிழும் அரசமைப்பு வந்து கூட்டாட்சியின் தன்மைகளில் வராது. ஏன்னா கூட்டாட்சியின் நன்மைகளில் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நெகிழா அரசியலமைப்பு தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் ஒரு அதிகாரத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 249. நெக்ஸ்ட் பாருங்கள், தவறானவற்றை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க. சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு 73வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துகிறது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து இந்த சென்னையில் இருக்க மாநில தேர்தல் ஆணையம் வந்து கூட்டாட்சி முறைகளோட அங்கம் இல்லைப்பா. 73, 74வது அரசியல் சாசன திருத்த சட்டத்தின் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு தான் அது தேர்தல் நடத்துகிறது. ஏன்னா அந்த பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் தான் அது நடத்தும். அப்போ 1, 2ங்கிறது சரி. நெக்ஸ்ட்டு சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அரசமைப்பு 263 உறுப்பு வந்து குடியரசுத் தலைவர் வந்து பொது நலனுக்காக மாநிலங்களுக்கிடையே குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் 263. அது சரிதான். நெக்ஸ்ட்டு மாநிலங்கள் சீரமைப்புக்கு 1956 சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த மாநில மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வந்து 1956 சட்டம் மூலம் தான் தோற்றுவிக்கப்பட்டது. அது சரிதான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து மண்டல் குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது அப்படின்னாங்க. இதுவுமே சரிதான். அப்போ 1, 2, 3ங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், மண்டல் குழுக்களை பொது தலைவராக இருப்பவர் யார்? அதாவது மண்டல் குழுன்னு இருக்கும்ல, அந்த குழுக்கு வந்து பொது தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் தான் இந்த மண்டல் குழுக்களுக்கு வந்து பொதுத்துறை தலைவராக வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மாநில சுயாட்சிகளின் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி, இடமாற்றம், ஆளுநர் நியமனம், அனைத்து இந்திய பணிகள் சட்ட முன்வரைவுகள், தேக்கி வைப்பு. இது 4மே வந்து மாநில சுயாட்சிக்கு வந்து இடையூறாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மத்திய மாநில உறவுகள் குழுக்கள் அல்லாதது, அதாவது மத்திய மாநிலத்துக்கு வந்து குழுக்கள் அமைச்சாங்கல்ல, அந்த குழுக்கள் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலையா குழு தான் இந்த மத்திய மாநில உறவுகளில் வராது. நெக்ஸ்ட் பாருங்கள், உறுப்பு 356ஐ தேவையற்ற வார்த்தை அப்படின்னு வர்ணித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் 356 தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஃபஸ்ட்டு கூட்டாட்சி அமைப்பை ஏற்படுத்தின நாடு எதுனா அமெரிக்கா. நெக்ஸ்ட் பாருங்கள், பணியாளர் நிர்வாகத்தின் முக்கிய பணிகள் அல்லாதது, அதாவது பணியாளர் நிர்வாகம் இருக்கு இல்லைங்களா, அதோட முக்கிய பணிகளில் எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித வளத்தை திட்டமிடல், பணி அமர்த்துதல், பயிற்சி அளித்தல், பதவி உயர்வு, பணியாளர் நலம். இது எல்லாமே வந்து பணியாளர் நிர்வாகத்தின் கீழே வரும்பா. அப்போ தவறு ஏதும் இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், சட்டப்பிரிவு 32 குறிப்பிட்டுள்ள நீதி பேராணைகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 நீதி பேராணைகள் தான் நம்ம ஆர்டிக்கல் 32 வந்து சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்கள், சட்டப்பிரிவு 53 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்களை தான் 53 சொல்லும். ஆர்டிக்கல் 63 என்ன சொல்லுன்னா துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம் பற்றி பேசுகிறது தான் ஆர்டிக்கல் 63. ஆர்டிக்கல் 76 என்ன கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் பற்றி கூறுறது தான் இந்த ஆர்டிக்கல் 76. அப்போ 1, 2, 3 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். பெண்களுக்கான மூதாதையர் சொத்துலையும் பெண்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி 1989 சட்டம் இயற்றி அதை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கூற்று 1 பிரிவு 24 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான்ப்பா. 2ஆம் கூற்று பாருங்கள், 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். அப்போ கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் பாருங்கள், குழந்தைகளுக்கான உதவி மையம், அதாவது குழந்தைகளுக்கான உதவி மைய நம்பர் இருக்குல்ல, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1098. நெக்ஸ்ட்டு 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனைகள் விதிக்க வகை செய்யும் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா ஏப்ரல் 2018 தான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் பணிகளில் இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தின் பல்வேறு பிரிவினருக்கிடையே மனித உரிமை கல்வியை பரப்புதல் அதோட பணிகள் தான். மனித உரிமை துறையின் பணியாற்றும் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் ஆகியவற்றின் முயற்சிகளை ஊக்குவிப்பது அப்படிங்கிறதும்
அந்த மனித உரிமை ஆணையத்தோட பணிகளில் வரும். மனித உரிமைகள் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் ஊக்குவித்தல் அப்படிங்கிறது அவங்களோட பணிகளில் வரும். மனித உரிமை மீறல் குறித்து அரசு ஊழியர் அலட்சியம் காட்டுதல் ஆகியவை மீது விசாரணை நடத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராங்ப்பா. அதுக்கு வந்து அவங்க விசாரணை நடத்துவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மாநில மனித உரிமை ஆணையம் பற்றி தவறானதை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பிரிவு 21 உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 படி அமைக்கப்பட்டதுங்கிறாங்க. அது சரிதான். இவ்வாணையத்தில் ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களும் உள்ளனர் அப்படிங்கிறாங்க. அது ராங்ப்பா. ஒரு தலைவரும் வந்து 10க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து அதில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இவ்வாணையம் உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் உண்டுங்கிறாங்க. அது கரெக்டு தான். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். அப்போ செகண்ட் ஒன்று தான் ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்றம் அப்படின்னு வரும்போது நமக்கு ஆளுநர் தான் வருவாங்க. நெக்ஸ்ட்டு, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் வரமாட்டாங்க. ஆளுநர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, குடியரசுத் தலைவர், இவங்க 3 பேரும் சேர்ந்து கலந்தோசித்து தான் குடியரசுத் தலைவர் அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியை வந்து நியமிப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவற்றுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர். அதாவது நம்ம மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, எம்எல்ஏ, அவங்க வந்து யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ராஜ்யசபை உறுப்பினர்கள், சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள். இதில் வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுல வந்து இந்த எம்எல்ஏ அவர்கள் வந்து வரமாட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு எப்போனா, நம்ம முகவுரையை இந்திய அரசியலமைப்பில் இருக்க முகவுரையை ஒரே ஒரு முறை தான்ப்பா திருத்திருப்பாங்க. அது 1976. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் சம்மந்தமாக தான் இந்த சமய சுதந்திர உரிமை வந்து இருக்கும். ஏன்னா அந்த அடிப்படை உரிமைகளில் 6 உரிமை இருக்குல்ல, அதில் தான் வந்து இந்த சமய சுதந்திர உரிமை வந்து வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், கூற்று ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம் அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான்ப்பா. ஏன்னா ஒரு வெளிநாட்டவர் வந்து நம்ம நாட்டிலையும் வந்து அவங்களோட சமயத்தை வந்து பின்பற்றலாம். காரணம் பாருங்க, அரசியலமைப்பு உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்களுக்கும் உண்டு அப்படிங்கிறாங்க. அதுவுமே கரெக்டு தான். அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படிங்கிறதான் இங்கே கரெக்டான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்க, மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகா சாசனம் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூடிஹெச்ஆர்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யாருன்னா, தேசியன்னு வரும்போது நமக்கு யார் வருவாங்கன்னா, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தான் வருவாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து தேசிய அப்படின்னு வரும்போது வரமாட்டாங்கப்பா. அதனால் அதை நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுடெல்லியில் தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கான தலைமையகம் வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. இந்து திருமண சட்டம் ஆண்டு எப்போனா 1955. இந்து வாரிசுரிமை சட்டம்னா 1956. வரதட்சணை தடை சட்டம் 1961. சிறார் நீதி சட்டம்னு பார்த்தீங்கன்னா 2000. அப்போ 2143 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம், நீதித்துறை, நிர்வாகத்துறை. இது 3 தான் மாநில அரசோட 3 முக்கிய நிர்வாக பிரிவில் வரும். ஏன்னா இவங்க மேயர், ஆளுநர், சட்டமன்றத்தில் மேயர் வந்து வரமாட்டாங்க. ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இது எல்லாமே நகராட்சியில் வந்துடும். கிராமம் அல்லது மாநிலம் அப்படிங்கிறது, கிராமம், நகரம், மாநிலம்ங்கிறது வராது. ஏன்னா இவங்க நிர்வாக பிரிவு அப்படிங்க வரும்போது இந்த சட்டமன்றம், நீதித்துறை, நிர்வாகத்துறைன்னு தான் வரும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மாநில அரசு அப்படிங்கிறது எதை சேர்ந்ததுன்னா, மாநில அரசின் துறைகள், சட்டமன்றம் ரெண்டும் சேர்ந்தது தான் மாநில அரசு. சரிங்களா? இதோட நம்ம யூனிட் 4ல் நம்ம இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸ் படி
50 கொஸ்டின் வித் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துட்டோம்ப்பா. அடுத்து வேறு டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். டெஸ்ட்டு எழுதணும் அப்படின்னு விரும்புகிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம டெஸ்ட்டை வந்து பிடிஎஃப் வடிவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் யூடியூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதணுங்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.